ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏஷியன் ட்ராமா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தி 8 ஷோவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்பர் 8 இந்த இடத்துக்கு வரதா காமிக்கிறாங்க. அவள் இங்கி பிங்கி பாங்கிலாம் போட்டு சூஸ் பண்ணி நம்பர் 8 எடுத்துடுறா. அதுக்கப்புறமா உள்ளே போனோடனே சும்மா இல்லாமல் ஸ்விம்மிங் பூலை பார்த்தோன்னே போய் குதிச்சிடுறா. அங்கே தான் தண்ணியே இருக்காது, அதனால குதிச்சோடனே அவளுக்கு நல்லா மூக்கு உடஞ்சிருது. சரி, இப்போ நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு 8 மாடி ஏறி அவளோட ரூமுக்கு வந்துடுறா. வந்ததுக்கப்புறமா நம்ம எதுக்கு தான் 8th ஃப்ளோர் எடுத்தோமோ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே எடுத்துருக்கலாம் போல இருக்குது, போகிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு அவள் நினச்சி பார்க்குறா. ஆனால் ஒருவேளை இவள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுத்துருந்தானே இவள் கதையே வேறையாக இருக்கும். இப்போ அதில் இருக்கிற ரூல்ஸ் படி இவளோட திங்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க கொடுத்துருக்க யூனிஃபார்மை இவ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறா. அப்போ கூட சும்மா இல்லாமல் இவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எரிச்சு விட்டுறா. எரிச்சு விட்டதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு உட்காந்து ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அதில் இவ எரிச்சதுக்கான அடையாளமே இல்லாமல் புதுசாக அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. என்ன ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லி அவள் போரிங்காக பார்த்துட்டு இருக்கும்போதே அவளுக்கு அமௌண்ட் வந்து போட்டு விடுறாங்க. உடனே அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு அங்கே இருக்கிற அமௌண்ட் எல்லாமே காலியாகிற வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா நிம்மதியாக அங்கேயே தூங்கிடுறா. இவ ரூமில் தான் சாப்பாடு அனுப்புகிறாங்க அப்படின்னு போன எபிசோட்லேயே சொல்லியிருப்பா. இப்போ அதை தான் காமிக்கிறாங்க. இவளுக்கு வந்து எல்லாரோட சாப்பாடையும் கொடுக்குறாங்க. ஆனால் இவளுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்தாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு குடிக்கிறதுக்கு கொடுத்த தண்ணியை வச்சு நல்லா ஹாயாக குளிச்சுட்டு இருக்கா. அப்படியே தி 8 ஷோ அப்படின்னு போட்டு செகண்ட் எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடில் எல்லாருமே நம்பர் 8ஓட ரூமை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க. எல்லாருமே நம்பர் 8ஓட ரூமையும் அவளுக்கு போடுற அமௌண்ட்டையும் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இதை விட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது எல்லாருக்கும். எல்லாரோட ரூம்லேயும் எவ்வளோ அமௌண்ட் போடுறாங்க அப்படிங்கிறத கேட்டோன்னே இதை ஒரு தியரியை ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படின்னு நம்பர் 7 சொல்கிறாரு. அந்த தியரியை ஃபிபனாக்சி சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 10,000 போடுறாங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோரில் 20,000 போடுறாங்களா. இப்போ தேர்ட் ஃப்ளோருக்கு எப்படி அமௌண்ட் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரையும் செகண்ட் ஃப்ளோரையும் ஆட் பண்ணால் 30,000 வரும். அதுதான் தேர்ட் ஃப்ளோரோட அமௌண்ட்டு. அதே மாதிரி இப்போது ஃபோர்த் ஃப்ளோருக்கு அமௌண்ட் போடுறாங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோரையும் தேர்ட் ஃப்ளோரையும் ஆட் பண்ணுவாங்க. அப்படியே ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு 50,000 வரும். இது மாதிரி தான் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் அமௌண்ட் போடுறாங்க அப்படிங்கிறத நம்பர் 7th ஃப்ளோர் சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே எல்லாரும் அப்செட் ஆயிடுறாங்க. நம்மளும் ஒரு பெரிய நம்பராக சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் பெரிய அமௌண்ட் கிடைச்சிருக்கோல அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்கவுங்களா தானே சூஸ் பண்ணாங்க. அதனால சரி இப்போ எல்லாரோட ரூமையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ரூமையும் பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோராக கீழே போக போக அவங்க ரூமும் சின்னதாகிட்டே இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு போடுற அமௌண்ட்டும் ரொம்பவே கம்மியாகிட்டே போகுது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்க ரூம்லேயும் செக் பண்ணும்போது தெரியுது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் ரொம்பவே பாவம். அவருக்கு இருக்கிற ரூமு ரொம்பவே சின்னதாக இருக்குது. அதே மாதிரி மற்ற எல்லார விடையும் அவருக்கு தான் அமௌண்ட் ரொம்பவே கம்மியாக போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளும் ஒரு நல்ல நம்பராக சூஸ் பண்ணியிருப்போம்ல அப்படின்னு நம்பர் 3 கத்திட்டு இருக்காரு. அப்போ நம்பர் 1 வந்துட்டு நீங்களாச்சும் பரவாயில்ல, எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு 10,000 தான் போடுறாங்க, ஆனால் நான் இதுவே அதிகம் நினச்ச தெரியுமா அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டோடனே நம்பர் 4 சாரி, நாங்கள் உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்பர் 1 வந்து பரவாயில்ல இருக்கட்டும், நான் என்னோட கால் சரியில்லாதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே இங்கே அப்செட் ஆகி புலம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களெல்லாம் பார்த்துட்டு உங்கள் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருது அப்படின்னு நம்பர் 8 வந்து ஜாலியாக ஆவாட்டுக்கு விளையாடிக்கிட்டே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே எல்லாருக்குமே செமையாக கோவம் வந்துடுது. அதுக்கப்புறமா நம்ம ஒன்றும் வேணுக்குனே இந்த நம்பரை சூஸ் பண்ணல, அப்புறம் எதுக்கு எல்லாருமே அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 6 கேட்குறாரு. நம்ம ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கினாலும் சரி, நம்ம எல்லாரோட எண்ணமுமே ஒன்று தான். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே ஏர்ன் பண்ணி நம்ம காசு எடுத்துகிட்டு போக பார்க்கணும், அதில் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 7 சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே புலம்பி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வாங்க எல்லாரும் சாப்பிட போகலாம் அப்படின்னு நம்பர் 6 கூப்பிட்றாரு. உடனே அதுக்கு நம்பர் 2 நீங்கள் எவ்வளோ கீழே அனுப்புவீங்க, மேலே இருக்கிற நீங்களே நிறையா சாப்பிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தானே வரும், அதனால் இப்போவே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம எல்லாருமே ஒரு சாப்பாடு எடுத்தது போக மிச்சத்தை கீழே அமுச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 7 ஐடியா கொடுக்குறாரு. ஆனால் இப்படி பண்ணோன்னா 12 சாப்பாடு இருக்குது, 4 சாப்பாடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கே போயிடுமே, அவருக்கு மட்டும் எதுக்கு நம்ம 4 சாப்பாடு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. 4 சாப்பாடுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா யாருமே பட்னியாக இருக்க மாட்டோம். ஒருவேளை யாருக்காச்சும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு வேணும்னா நம்மலாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு நம்பர் 7 ஐடியா சொல்கிறாரு. அதே மாதிரி இப்போ எல்லாருமே ஒரு சாப்பாடு சாப்பிட்டது போக யாருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா வேணுமோ அவங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்பர் 2 வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு கொடுத்துருக்க டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. எல்லாரும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்க்கும்போது தான் தெரியுது நம்பர் 8 வந்து நிறைய ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்கா அந்த டைமை யூஸ் பண்ணி. உடனே உனக்கு ஏதாவது ட்ரெஸ் வேணும் அப்படின்னா நீ உன்னோட ரூம்லேயே வாங்க வேண்டியதானே அப்படின்னு நம்பர் 2 கேட்குறாங்க. நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வெளியில தான் போடணும்னு நினைக்கிறேன், நான் ரூமில் வாங்கினா எப்படி அதெல்லாம் வெளில போடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவள்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதை விட்டுட்டு எல்லாருமே அந்த டைமை எப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 6 சொல்கிறாரு. உடனே உங்கள் யாருக்குமே இதை பற்றி தெரியாதா எப்படி அதை அதிகமாக்கணுங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 8 கேட்குறா. இங்கே எத்தனை படி இருக்குது, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாலே டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும் அப்படிங்கிறத நம்பர் 8 சொல்கிறா. ஆனால் அதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. உடனே நம்பர் 2 பயங்கரமாக கடுப்பாகி அது எப்படின்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ஷாக கேட்குறாங்க. நீ இதுக்கு முன்னாடி என்னை திட்டினல, அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி கேளு, அப்போ தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு நம்பர் 8 அலட்சியமாக சொல்கிறா. அதை கேட்டோடனே நம்பர் 5 வந்து அவளுக்கு பதிலாக நான்
சாரி கேட்குறேன், தயவு செஞ்சு சொல்லேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. இப்போ எல்லாருமே ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. டைம் ரொம்பவே கம்மியாயிட்டே வரனால. அதனால அவ சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது கூட தெரியாம எல்லாருமே படியில் ஏறுறதுக்காக ஓடுறாங்க. வேற வழியே இல்லாமல் எல்லாரு கூடயும் சேர்ந்து நம்பர் 2 ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க. ஆனால் இந்த நம்பர் 8 மட்டும் ரொம்பவே ஜாலியாக ஓடிட்டு இருக்கா. எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த ஸ்டெப்ஸில் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. ஆனால் டைம் மட்டும் ஏறுற மாதிரியே தெரியல. கொஞ்ச நேரத்தில் இருக்கிற டைமுமே ஃபுல்லாக முடிஞ்சு போயிடுது. அவ்வளோதான், இதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப வெக்ஸாகி அதை பார்த்துட்டு இருக்கும்போதே 24 ஹவர்ஸ் அவங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இதை பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக ஆயிடுறாங்க. நான் தான் சொன்னல டைம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்பர் 8 சொல்கிறா. நம்ம எல்லாருமே சேர்ந்து என்னோட ரூமுக்கு வரும்போது நான் டைம் எக்ஸ்டெண்ட் ஆனதை பார்த்தேன், அதை வச்சு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. பரவாயில்ல, டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்மளுக்கு தான் ஒரு ஐடியா கிடச்சிருக்குல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இவ்வளோ நேரம் ஓடினதுக்கு அப்புறமா எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்பர் 8 மட்டும் எந்த வித கவலையுமே இல்லாமல் அவட்டுக்கு அவளுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு ஜாலியாக அவள் ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ஆனால் மற்ற எல்லாருமே அப்படி இல்லை, ரொம்பவே டயர்டாக இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே இப்போ நெக்ஸ்ட் டே ஆயிடுது. எல்லாருமே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஓடுறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அன்னைக்கு ஃபுல்லாகவே பயங்கரமாக எல்லாரும் சேர்ந்து ஓடிட்டு இருக்காங்க. டைமும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகுது. இவ்வளோ ஓடினதுனால நிறைய பேருக்கு பசிக்குது. அதனால மிச்சம் இருக்கிற சாப்பாடை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் ஷேர் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு திரும்ப ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்த சாப்பாடு எல்லாருக்குமே கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக ஓடுறனால யாருக்குமே சாப்பிட்ட மாதிரியே இல்லை. அதனால இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 6 வந்து நம்ம 2 டீமாக பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்கிறாரு. எல்லாரும் ஒரு சாப்பாடு சாப்பிட்டது போக மிச்சம் 4 சாப்பாடு இருக்கும். எந்த டீம் வந்து ஸ்டெப்ஸ் ஏறாங்களோ அவங்க அன்னைக்கு மிச்சம் இருக்கிற 4 சாப்பாடையும் சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிச்சம் 4 பேர் ரெஸ்ட் எடுக்கிறனால அவங்களுக்கு அன்னைக்கு ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் போதில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எல்லாருமே வந்து ஒத்துக்கிறாங்க. அதனால இதே வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. எல்லாரும் ஏ பி அப்படின்னு 2 டீமாக பிரிக்கிறாங்க. இதில் ஏ டீமில் 1 3 5 7 இவங்க 4 பேர் இருக்காங்க. பி டீமில் 2 4 6 8 இந்த 4 பேர் இருக்காங்க. இதில் நம்பர் 2 வந்து எனக்கு இந்த டீமில் இருக்கிறது பிடிக்கல, அதனால நான் ஏ டீமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ யார் நம்பர் 2க்கு பதிலாக பி டீம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்பர் 3 யோசிச்சு பார்க்குறாரு. அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே அவங்கள பற்றி தான் யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டீமுக்கு யார் போவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்கும்போதே நம்பர் 1 வந்து எனக்கு எந்த டீமில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதனால நான் வேணா அவளுக்கு பதிலாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பி டீமில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஒரு டீம் இன்னைக்கு படி ஏறி இறங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 சாப்பாடு கிடைக்கும். மறுநாள் அவங்களுக்கு ரெஸ்ட்டும் உண்டு. அதனால இந்த ஐடியா வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்போ பி டீம் ஸ்டெப்ஸ் ஏறதா காமிக்கிறாங்க. அதுல நம்பர் 1க்கு ஏற்கனவே கால் சரி இருக்காது. அதனால அவர் ஒரு இடத்துல ஸ்லிப் ஆயிடுறாரு. அப்போ அவருக்கு லேசா அடிபட்டிருக்கும் போல இருக்கு. அதனால அவர் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது நம்பர் 6 வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தானா உன்னாலேயே நம்மளுக்கு டைமே ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை போட்டு நல்லா முறுக்கி விட்டுறான். இதை பார்த்தோன்னே நம்பர் 2க்கு பயங்கரமா கடுப்பாயிடுது. அதனால அவருக்கு பதிலாக நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க யாருக்காச்சும் அதுல பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு யாருமே எதுவும் சொல்லாதனால அவங்களே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஏ டீம் தான் ஸ்டெப்ஸ் ஏறாங்க. ஏற்கனவே பி டீமில் இருக்கிற நம்பர் 1க்கு பதிலாக நம்பர் 2 வந்து ஏறி இருப்பாங்க. இப்போ 2 நாளாக அவங்க ஓடிட்டு இருக்கனால அவங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கு. நெக்ஸ்ட் டேவும் நம்பர் 1ஆல சுத்தமாக ஓடவே முடியல. அதனால இன்னைக்கும் நம்பர் 2 வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அதை பார்த்தோன்னே நம்பர் 3 வந்து நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 1க்கு பதிலாக அவர் போகிறாரு. ஸ்டார்டிங்கில் என்னமோ நல்லா தான் ஓடுறாரு. ஆனால் அதுக்கப்புறமா அவரால் சுத்தமாக நகரவே முடியல. இப்போ எல்லாருமே ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கின டயர்டில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ நம்பர் 1 அவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக போகிறாரு. நீங்கள் தான் இன்னைக்கு எதுவுமே பண்ணல, 3rd ஃப்ளோர் தான் இன்னைக்கு வந்து ஏறி இறங்கியிருக்காரு, அதனால அவருக்கு தானே உங்கள் சாப்பாடு தரணும், நீங்கள் எப்படி இப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 4 கேட்குறா. எப்படியும் 8th ஃப்ளோர் சாப்பிட போகிறதில்ல, அப்போ உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா சாப்பாடு தானே இருக்கும், அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 2 கேட்குறா. இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட்றதுக்கு போயிடுறா. அதுக்கப்புறமா அவள் சொன்னது கரெக்ட் தானே, அதனால நம்பர் 1 வந்து நீங்களே போய் சாப்பிடுங்க அப்படின்னு நம்பர் 3 சொல்கிறாரு. ஏற்கனவே அவர் வேற ஓடிட்டு வந்தனால செம்மையா டயர்ட்லையும் பசிலையும் இருக்காரு. அதனால சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு பசியை வெளில காமிச்சிக்காம சாப்பிட்றதுக்காக போகிறாரு. உடனே நாங்கள் என்ன சாப்பாடுக்காக தான் உனக்கு பதிலாக ஓடுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டியா, நாங்கள் அதுக்காகலாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 2 சொல்கிறா. அதுக்கு உடனே நம்பர் 3 ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பசியோடைய மனசே கேட்காம அவ கூடயே போயிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. நல்லா பசியில் இருந்தனால சாப்பாடு ஏதாச்சும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆனோடனே ஆர்வமாக போயிட்டு நம்பர் 3rd ஃப்ளோர் பார்க்குறாரு. ஆனால் அங்கே எல்லாரோட ரூமில் இருக்கிற வேஸ்ட்டும் தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவர் இதை கன்ஃபியூஷனாக பார்த்துட்டு இருக்கும்போது 2nd ஃப்ளோர் வந்து என்ன ஏதோ சத்தம் கேட்டுச்சு, ஏதாவது அனுப்பி விட்டாங்களா நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் ஏதாச்சும் சாப்பாடு வந்திருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் எல்லாரோட ரூமில் இருக்கிற வேஸ்ட்டையும் கீழே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு 3rd ஃப்ளோர் சொல்கிறாரு. ஆமாம் 1st ஃப்ளோர் தான் அதெல்லாம் அமுச்சு வைக்க சொன்னார் அப்படின்னு 2nd ஃப்ளோர் சொல்கிறா. 1st ஃப்ளோர் தான் அவரால் ஓட முடியல அப்படிங்கிறதுனால அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும்ல, அதுக்காக அவர் வந்து எல்லாரோட வேஸ்ட்டையும் கீழே அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால எல்லாரோட ரூமில் இருக்கிற வேஸ்ட்டையும் இவரோட ரூமுக்கு தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவரால் ஓட முடியல அப்படிங்கிறதுனால சில பேர் இவரை பாரமாக நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இவரால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் இவர்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க. இப்போ அவங்க ஓடிட்டு இருக்கிற டைமை தான் வந்து நம்பர் 7 நோட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ
அப்போது நம்பர் 3 வந்துட்டு என்னாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நேற்று ஏறினதுக்கப்புறம் இந்த டைம் ஏறவே இல்லை அப்படின்ட்டு நம்பர் 7 சொல்கிறாரு. ஏன் நம்ம ஒழுங்காக ஓடலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 3 கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்படி இவங்க இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு 10 நிமிஷம் ஏறுது. இதை நம்பர் 3 நோட் பண்ணிடுறாரு. அப்போ நம்பர் 7 பார்த்தீங்களா இப்போ ஒரு 10 நிமிஷம் ஏறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது எப்படி பாசிபிள், எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டு தானே எடுத்துகிட்டு இருக்காங்க, அப்புறம் எப்படி இந்த டைம் வந்து ஏறி இருக்கு அப்படின்ட்டு 2 பேருமே கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. அவங்களுக்கே புரியல. நெக்ஸ்ட் இப்போ பி டீம் ஓடிட்டு இருக்கிறதா காமிக்கிறாங்க. அதில் நம்பர் 8ஆல் ஓட முடியல போல இருக்கு. அதனால நான் இதோட நிறுத்திக்கிறேன், இதுக்கு மேலே என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போறா. எல்லாரும் தானே ஓடிட்டு இருக்கோம், நீ மட்டும் எப்படி பாதியிலே போவ அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 4 கேட்குறா. அது மட்டும் இல்லை, உனக்கு தானே அதிகமான அமௌண்ட் போடுறாங்க, அப்போ நீ எங்களை விட அதிகமாக ஓடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 4 கேட்குறா. உங்களுக்கு வேணா நீங்கள் ஓடுங்க, நான் எதுக்காக ஓடணும், எனக்கு தான் நிறைய அமௌண்ட் போடுறாங்கல்ல, உங்களுக்கு தான் காசு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவ வாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடுறா. இவ போனனால எங்க டைம் குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஒரே மாதிரி தானே ஓடிட்டு இருக்கோம், அப்புறம் எப்படி இப்போ மட்டும் டைமே ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுறதுனால தான் டைம் ஏறுதுன்னு யாருக்காச்சும் கன்ஃபார்மாக தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 6 கேட்குறாரு. ஆனால் அவங்களுக்கு இப்போதைக்கு டைம் ஓடுறது தான் முக்கியம், அதனால அவங்க வேகமாக ஸ்டெப்ஸ் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ 6 மணி நேரமாக எல்லாரும் கண்டினியூஸாக ஓடினதுக்கப்புறம் காமிக்கிறாங்க. டைம் கொஞ்சம் கூட ஏறவே இல்லை. என்னது இது 1 நிமிஷம் கூட ஏறாமல் இருக்குது, இன்னும் 12 மணி ஆயிடுச்சுன்னா நம்ம ரூமுக்கு வேற போயிடணும், இப்படியே போச்சுன்னா நம்ம இங்கே எப்படி இருக்கிறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது மணியை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த டைமை பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு 20 நிமிஷம் ஏறுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் ஏறுது. உடனே சரி நம்ம இன்னைக்கு ஓடினதுக்காக நம்மளுக்கு டைம் வந்து கிடச்சிருச்சு அப்படின்ட்டு எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ மறுநாள் காலையில் நம்பர் 5 கத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் தயவு செஞ்சு வெளில வாங்க, நம்ம எல்லாருமே ஓட ஆரம்பிக்கணும், நம்மளுக்கு டைம் ரொம்பவே கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா வெறும் 31 நிமிஷம் தான் இருக்கு. அதனால எல்லாருமே தூங்கி முழிச்ச உடனேயே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா நம்பர் 4ஆல ஓடவே முடியல, அவளுக்கு வலிப்பு வந்துருது. அதை பார்த்த உடனே நம்பர் 5 வந்து அவங்களுக்கு எந்த மருந்து வேணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. உடனே அதை போய் வாங்குறதுக்காக நம்பர் 2 போறாங்க. அப்படி போகும்போது நம்பர் 6 வந்து தடுத்துட்டு, இதனால அவ ஒன்றும் செத்து போயிட மாட்டா, நம்ம மருந்து வாங்கினா இன்னும் டைம் நிறைய கட் பண்ணி விட்டுருவாங்க, இருக்கிறதே கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 6 சொல்றான். உன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷான ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மருந்து வாங்குறதுக்காக நம்பர் 2 போறாங்க. ஆனா அவன் மருந்து வாங்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்கறனால வேற வழியே இல்லாம அவனை பயங்கரமா அடிச்சுட்டு மருந்து வாங்குறதுக்காக போறாங்க. இதனால இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த கேப்ல நம்ம போய் மருந்து வாங்கிடலாம் அப்படின்ட்டு நம்பர் 3 போறாரு. ஆனா நம்பர் 3யும் அதை வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்பர் 6 வந்து பயங்கரமா மூக்கிலேயே ஒன்று வச்சிடறான். இதனால நம்பர் 3க்கு மூக்குல இருந்து அப்படியே ரத்தமே கொட்ட ஆரம்பிச்சிருது. ஆனா நம்பர் 3 வந்து 7, 2, 1 இவங்க 3 பேரும் சேர்ந்து தடுத்துடுறாங்க. அதனால நம்பர் 3 எப்படியோ மருந்தை வந்து கேட்டு வாங்கிடுறாரு. அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு நம்பர் 8 பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கா. உங்களை பார்த்தாலே எனக்கு வந்து சிரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த டைமை கொஞ்சம் பாத்தீங்களா அப்படின்னு காமிக்கிறா. என்னன்னு பார்த்தா 40 மணி நேரம் வந்து அதிகமா இருக்கு. நம்ம படி ஏறதுனால இந்த டைம் ஏறல அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 7 சொல்றாரு. அப்ப எதனால இந்த டைம் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கறாங்க. அவங்களுக்கு தேவை நம்ம எல்லாரும் சேர்ந்து என்டர்டெயின் பண்ணணும், அதை தான் அவங்க நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்க கேட்ட மருந்து வந்து அனுப்பி வச்சிடறாங்க. இதோட செகண்ட் எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.